விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோலைநூல் ஒன்றியத்தில் பற்றிய வாணியம்பாளையம், வில்லியனூர், அகரம், பஞ்சமாதேவி, குச்சிப்பாளையம், கள்ளிப்பட்டு, கனகன்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில வந்து சாத்தனூர் அணையிலிருந்து கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கனஅடி நீர் வந்துட்டு தென்பெண்ணை ஆற்றில் வந்து திறந்து விடும் பொழுது அந்த தென்பெண்ணை ஆற்று வந்து அந்த நீரை வந்து உள்வாங்காம கிராம பகுதிகளில் அந்த ஆற்றோட நீர் வந்து கிராம பகுதிக்குள்ள வந்துட்டு உள்ள வந்திருக்கு. இதனால வந்து இந்த மேல சொன்ன இந்த 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் முழுவதுமே வந்து தற்போது நீரில் வந்து மூடியிருக்கிறது. கிட்டத்தட்ட நொடிக்கு நொடி நீருடைய வேகம் வந்து அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது. நீரோட அளவும் வந்து மேல் நோக்கி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் வந்து கிராம பகுதியில் கூடிய வீடுகள் வந்து இருந்து விழுந்து அச்சத்தை மக்கள் வந்து தவிர்த்து வருகிறார்கள். கையில் கிடைத்திருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தற்பொழுது கும்பகோணம் நெடுஞ்சாலையில் வந்து தஞ்சமடைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் திருச்சி, மதுரை கூட அந்த தேசிய நெடுஞ்சாலை வந்து துண்டிக்கப்பட்டிருக்கும் காரணத்தினால் அனைத்து போக்குவரத்துமே வந்து இந்த மேற்கண்ட அந்த பண்ருட்டி வழியாக இந்த சாலையில தற்போது திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. இதனால் வாகனங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் நீளத்திற்கு வந்து தேங்கி, அதாவது கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக ஒரே வந்து நின்று கொண்டிருக்கிறது. பொதுமக்களும் வந்து கிராம பகுதிக்கு செல்ல முடியாமல் மாவட்ட நிர்வாகம் சார்பாக முகாம் எதுவுமே ஏற்படுத்தி கொடுக்காததால் தற்போது சாலையிலே அவர் வந்து குழந்தை குட்டியோடு பசியில் இருக்கிறார்கள். குடிப்பதற்கு தண்ணியும் உணவும் இதுவரை மக்களுக்கு வழங்கப்படவில்லை என்கிற விஷயத்தில் அந்த மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள்.